watch full episodes. Subscribe now. உத்தரவிடுங்க மகாராஜா, எனக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு உனக்கு எந்த வேலையும் இல்ல பீம். நம்ம ராஜ்யம் நிம்மதியா இருக்கு. நாம 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனாலதான் உன்னை நான் கூப்பிட்டேன். நன்றி மகாராஜா. அப்படின்னா நம்ம நகரம் முழுக்க அமைதியா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம் பீம். நீ யாரு? உன்னை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்காக இங்க வந்த? உங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்கு பக்கத்துல தான் எங்களோட நாக கூட்டம் வாழ்றதுக்கான இடம் இருக்கு. நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு தெரிஞ்ச நான் எந்த நாகத்துக்கு இதுவரைக்கும் எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல. நீங்க எதுக்காக கோவமா இருக்கீங்க? நாங்க ஒரு நாகமணிய பாதுகாத்துட்டு வரோம். அந்த நாகமணிய உங்க ஊரை சேர்ந்த யாரோ ஒருத்தன் எங்க கிட்ட இருந்த அந்த நாகமணிய எப்படியோ திருடிக்கிட்டு போயிட்டான். நீங்க இந்த நகரத்தோட மகாராஜாவா இருக்கிறதுனால நீங்க தான் இந்த திருட்டுக்கு முழு பொறுப்பையும் ஏற்கணும் மகாராஜா. என்ன, நாகமணி திருட்டு போயிடுச்சா? ஆமா, நேத்திக்கு யாரோ எங்க நாகராஜா கோட்டைக்கு வந்து அங்க இருக்கிற நாகத்துக்கு பாலையும் இனிப்பையும் வழங்கியிருக்காங்க. அதுங்க வயிறு முட்டை சாப்பிட்டதுனால எல்லா நாகங்களும் அதே இடத்துல மயக்கமாயிடுச்சுங்க. அந்த பாலையும் இனிப்பையும் வச்ச அந்த ஆசாமி அந்த நாகமணியை திருடிக்கிட்டு போயிட்டான். இது ரொம்ப மோசமான விஷயம். இதோ பாருங்க மகாராஜா, எங்களுக்கு எங்களோட நாகமணி திரும்ப கிடைச்சி ஆகணும். இன்னைக்கு அந்தி சாயறதுக்குள்ள எங்களோட நாகமணி எங்க கைக்கு மறுபடியும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. எங்க நாக கூட்டம் மொத்தமும் உங்க ஊருக்குள்ள வந்து உங்க ஊரையே ஒட்டு மொத்தமா நாசமாக்கிடுவோம். உங்க நாகமணி இந்த ஊர்ல இருந்தா கண்டிப்பா எப்படியாவது அதை நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு நீங்க எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா. பீம், எனக்கு புரியுது மகாராஜா. உடனே போய் நான் நாகமணியை தேடி கண்டுபிடிக்கிறேன். இதோ பாரு காளியா, இனிமே ஒரு லட்டு கூட உனக்கு சும்மா தர மாட்டேன். எங்க பாருங்க டுன்டுன் ஆண்டி, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன். நீங்க கொடுத்த கடனை எல்லாம் நான் ஒரு பைசா பாக்கி இல்லாம பைசல் பண்ணிடுவேன். போதும் போதும், கிளம்பு. ஏதாவது கனவு கண்டுட்டு வந்திருப்ப. என்னப்பா, ஏதாவது நகை அடமானம் வைக்க வந்திருக்கியா? சாதாரண நகை இல்ல, பெரிய பொக்கிஷமே இருக்கு. அப்படியா? அப்படி என்ன பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு? அத புதையல்னு கூட நினைச்சுக்கலாம். அத மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க வாய பொலந்துருவீங்க தெரியுமா? சரி, அப்படின்னா அதை என்கிட்ட காட்டேன். காமிக்கிற தேவையான நேரத்துல கண்டிப்பா உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களால பணம் கொடுக்க முடியுமான்றதுதான். போப்பா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எதுவோ கையில எடுத்துட்டு வராமையே இவ்வளவு பேசிட்டு இருக்க. முதல்ல எடுத்துட்டு வா, அப்புறம் பாப்போம். யாரோ காட்டுல வாழ்ற நாகத்துக்கிட்ட இருந்து நாகமணியை திருடி இருக்காங்க. நாகம் ரொம்ப கோவமா இருக்கு. அதோட நாகமணியை நம்ம சாயந்தரத்துக்குள்ள கொடுக்கலனா அது நாக கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து நம்ம ஊரையே அழிச்சிடும் சொல்லிருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம ஊர்ல யாரு நாகமணியை திருடி இருப்பாங்க? நம்ம காளியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கானா. அதாவது அவன் கூடிய சீக்கிரமே ரொம்ப பெரிய பணக்காரனா ஆக போறானா. இப்ப கூட சேட்டு கடையில நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ நாகமணி அவன் தான் திருடி இருப்பானோன்னு தோணுது. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்படியே செய்றோம். காளியா, காளியா, என்ன வேணும்? நாங்க ரொம்ப நாளாவே யோசிச்சிட்டு இருக்கோம். நாங்களும் உன்னோட நண்பர்கள் ஆகலாமான்னு பாக்குறோம். ஆனா நீங்க ஏன் என்னோட நண்பர்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் அந்த பீமோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஆமா, நாங்க பீமோட
நீ என்ன சொல்ற? ஆமா, ராஜு சொல்றதெல்லாம் உண்மைதான். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப பெரிய பணக்காரனா கூடிய சீக்கிரமே ஆக போறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் நீ கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரனா ஆக போறேன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சுல. ஆஹா, உண்மையாவா சொல்ற? சரி, உனக்கு ஏதாவது மந்திரக்கோள் கிடைச்சிருக்கா என்ன? இல்லனா உனக்கு ஏதாவது பதில் கிடைச்சிருக்கா? இல்லனா நீ எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக போய் தானே சொல்லிட்டு இருக்க? இல்ல, நான் சொல்றது உண்மை. நீங்க அத நம்பலனா நான் உங்களுக்கு அத நேர்லயே காமிக்கிறேன். அடே, இது என்னது? யார்கிட்டயோ இத பத்தி சொல்லிடாதீங்க. இது நாகமணிப்பா. ஆனா உனக்கு இது எங்கிருந்து கிடைச்சது? இத பாம்புங்க கிட்ட இருந்து திருடிட்டியா? நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு மறந்துட்டியா? அந்த நாகத்தை அழிச்சு நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ மிகப்பெரிய வீரன் தான் கலியா. இந்த மணி எவ்வளவு பிரகாசமாவும் அழகாவும் இருக்குல்ல. இத ஒரே ஒரு வாட்டி என் கையில வச்சு பார்க்கலாமா கலியா? சரி, வச்சு பாத்துக்கோ. சிக்கி, ராஜு, எங்க பாரு ஜக்கு, இனிமே நாங்க காளியோட நண்பர்கள். என்ன? ஆமா, ஏன்னா காளியா தான் இப்ப மிகப்பெரிய பலசாலி தெரியுமா? இந்த காளியா. சரிப்பா, நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. ஆனா அப்புறம் வாங்க, என்னோட வீர சாகசத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த காளியா இப்படி பண்ணதுனால நம்ம ஊருக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கோம். நாம உடனடியா காட்டுக்கு போய் அந்த நாகத்துக்கிட்ட இந்த நாகமணிய கொடுத்துட்டு வரணும். அட, அங்க பாரு, காளியா மறுபடியும் சேட்டு கடைக்கு வந்துட்டு இருக்கா. என்னப்பா திரும்ப வந்திருக்கியா? இந்த முறையாவது அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா? எடுத்துட்டு வந்திருக்க. இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்க வாழ்நாள பாத்திருக்கவே மாட்டீங்க. நீங்க கொடுக்க போற பணமும் அதே மாதிரி தான் இருக்கணும். இது வரைக்கும் நீங்க எந்த பொருளுக்குமே கொடுக்காத அளவுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் சரிப்பா, முதல்ல நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கன்னு காட்டு பார்க்கலாம். இதுதான் நாகமணி. இதுதான் நாகமணியா? என்னோட நாகமணி எங்க போயிடுச்சு? விளையாடுற கோலியை எடுத்துட்டு வந்துட்டு நாகமணின்னு சொன்னா நம்பிடுவோமா? என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க. நான் உங்களை சும்மா விட போறதில்ல. என்னோட நாகமணியை நான் எடுத்துட்டு தான் திரும்பி வர போறேன். நில்லுங்க. பீம், என்னோட நாகமணி என்கிட்ட கொடுத்துரு. நாகமணி உன்னோடது கிடையாது, நாகங்களோடது. அதுகிட்ட கொடுக்கதா போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு தள்ளிப்போ. அந்த நாகங்கள் கிட்ட இருந்து நான் தான் நாகமணியை எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட இருந்து திருடிட்டீங்க. ஒழுங்கா அந்த நாகமணியை என்கிட்ட கொடுத்துருங்க. சிக்கி, ராஜு, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல இந்த பீம கவனிக்கிறேன். எங்க பாரு பீம், நான் அந்த நாகமணியை விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம கிட்ட இருந்து நம்மளோட நாகமணியை திருடிக்கிட்டு போனது இந்த பையன்தான். உங்க எல்லாரையும் ஏமாத்தினதும் இந்த பையன்தான். இவனுக்கு நாம தண்டனையை கொடுத்தே ஆகணும். இந்தாங்க, இந்த நாகமணியை எங்க மகாராஜா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இப்படி நடந்தது அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கான். அதனால எங்க ஊர்க்காரங்களை நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த நாகமணியை நீங்க திருப்பி கொடுத்ததுனால உங்க மகாராஜாவுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோன்னு அவர்கிட்ட சொல்லுங்க.
அவருக்கு எங்க நாக கூட்டத்தோட நன்றிகள். ம். Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Chota Bean full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,